எல்லாருக்கும் வணக்கம். 2 நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு கூட நான் வெளியே போனேன் ஒரு கோயிலுக்கு. அங்கே சாமி குறி பார்க்குறது எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சாமியெல்லாம் பார்த்த பின்னாடி குறி வைக்கிறதுக்கு அமௌண்ட்டு அதிகமாக சொன்னாங்க. சரி, ஓகே, விட்டுறாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, அங்கே ஒரு கட்டு உடைக்கிறதுக்கு 12,000, 24,000, 50,000, 40,000 அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாகி போச்சு. என்னடா, நம்மளும் மாந்திரிகர் தான், நம்ம இந்தளவுக்குலாம் ஏடா பாவமான மக்களாக தான் வராங்க, கஷ்டப்படுறவங்க தான் வர்றது ஆள். ஸோ அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு எதுக்குடா இவ்வளோ அமௌண்ட்லாம் வாங்குறாங்கன்னு என் மனசுக்குள்ளே நானே நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னடா, நம்மளும் தான் தெய்வத்தை கும்பிட்றோம், தெய்வத்தை வழிபடுறோம், ஒரு சாமியை அருள் கொண்டு அந்த சாமியின் மூலம் அந்த கெட்ட உடைக்கிறோம். அப்படி உடச்சி விடுறதுக்கு எதுக்குடா மக்களிடத்துலேருந்து இவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானே சிவசிவா, என்னப்பா இந்த அருளால் எல்லாம் நடக்குது. ஆனால் அப்படி பணம்ன்ற ஒரு விஷயத்துக்காக இப்படி மக்கள் வர்ற ஏழை மக்கள்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்களே, இதெல்லாம் தப்பாக தெரியாதா அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு, என்னையன்ட்டு என் கூட வந்தவன்ட்டு சொல்லியிருக்காங்க 12,000 எவ்வளோ சொல்லியிருக்காங்க. சரி, இன்னமே இந்த மாதிரி இடங்கள்லாம் போகக்கூடாதாப்பா, எல்லா இடங்கள்லுமே இப்படி தான் இருப்பாங்க எவ்வளோ சாமியார் பூரா அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு, வர்றாள்கிட்டையும் என்னப்பா ஒரு தெய்வத்துக்கு அருள் கொண்டு ஒரு கட்டை உடைக்கிறதுக்கு இவ்வளோலாம் தேவைப்படாது, மிஞ்சி போனால் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து, கட்டுக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து கட்டை உடைக்கிறதுக்கு நான் இது வரைக்கும் ஒரு 2,000, 3,000 கூட வாங்கினது கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளும் கஷ்டப்படுறவங்க தான். அதுவும் எல்லா தெய்வத்துக்கும் மேலான தெய்வம் நம்ம தெய்வம் சிவதெய்வம். அவருக்கு மறு வடிவமான சமயபுரத்து ஆத்தா, இவங்க 2 பேரே போதும். எந்த பெரிய மலையாள மாந்திரிகனா செஞ்சால் கூட எல்லாத்தையுமே தூக்கி அடித்து கட்ட அவுத்து விட்டுட்டு குலதெய்வத்தை இறக்கி விட்டு காட்டும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்மளே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சாதாரண தெய்வங்கள்லாம் வழிபடுறவங்க ஒரு கெட்டவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்களே அப்படின்ற போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. யாராவது ஏழை மக்களாக இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஒரு 10,000 மாதம் ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. மாதத்துக்கே 10,000, 12,000 தான் வருது சம்பளமாக. அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒரே நாளில் வந்தவங்ககிட்ட குறி சொல்கிறதுக்கு 1,000 ரூபா, கெட்ட அவுக்கிறதுக்கு 24,000, 50,000 அப்படின்னு கேட்டால் அவங்க எங்கே போவாங்க பாவம். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியே மக்கள் மாந்திரிகது மூலம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் எங்கள் அப்பா அம்மா சிவசக்திகிட்ட கேட்டு உங்களுக்கு கட்டு எப்படி இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு, அந்த கட்டை அவுக்கிறதுக்கு மிஞ்சி போனால் 2,000, 3,000 தான் ஆகும். அவ்வளோதான். இதற்கு சொல்லப்போனால் 3,000 அதிகம்தான். சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்க, நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. சரிங்களா? நான் சாதாரண ஏழை மக்கள், என்னால் ஏதோ கஷ்டப்படுறவங்கள மாற்றக்கூடிய கடவுள் அந்த அருளை ஆசையை கொடுத்துருக்காரு. என் மூலம் மக்கள் நல்லா இருந்தால் அதுவே எனக்கு சந்தோஷம். நன்றி, வணக்கம்.